நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படை வீடான பழனிக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் செல்கின்றனர். இங்கு கொண்டாடப்படும் விழாக்களில் தைப்பூச திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வார்கள். மேலும் அலகு குத்தியும், பால், பன்னீர், பறவை உள்ளிட்ட காவடிகள் எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். அதன்படி இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழாவையொட்டி நீலகிரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு நடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் குன்னூரில் உள்ள 52 ஊர்களைச் சேர்ந்த முருக பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து நடைப்பயணமாக புறப்பட்டு சென்றனர். இவர்கள் கையில் வேல்கள், காவடி மற்றும் தீர்த்த குடங்களை எடுத்து மலைப்பகுதி வழியாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நடைப்பயணமாக பக்தி பரவசத்துடன் பஜனை பாடல்களை பாடி சென்றனர். பழனிக்கு வரும் 5ஆம் தேதி சென்றடைகின்றனர் இந்த குழுவினர். இதனால் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வழிநெடுகிலும் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். போயிட்டு வரேன்.